லக்கி ஜுன்னு, ரொம்ப தேங்க்ஸ்டா. நீங்க இத வேணும்னே செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க செஞ்ச இந்த காரியத்தால எனக்கு விருப்பமே இல்லாம போற ஷாப்பிங் கேன்சல் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே சித்தப்பா. லக்கி, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இந்த ஐடியாலாம் உன்னோடது தானே, எனக்கு தெரியும். இல்ல அப்பா, இந்த ஐடியாவை கொடுத்தது ஜுன்னு. பாருடா, இவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுடா தம்பி. இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல அங்கிள், என் மேல எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ். அது எல்லா தடவையும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏதோ ஒரு தடவை ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்றதுக்காக ரொம்ப சந்தோஷப்படாத. மித்ரா, நீங்க 2 பேரும் இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்க 2 பேருக்கும் அப்பா பையன்னு தெரியாது, ஆனா உங்க 2 பேருக்குள்ள இருக்க பந்தம் கண்டிப்பா உங்க 2 பேரையும் ஒரு நாள் ஒன்னு சேர்க்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எது எப்படி இருந்தா என்ன, சின்ன வயசுல மித்ராக்கு இருந்த குணங்கள்லாம் ஜுன்னுக்கு வந்துருச்சு. என்ன உளறீங்க? ஐயோ, பெரியப்பா இப்ப மாட்டிப்பாரு போல இருக்கு. உங்களை தான் டேட். அது அப்பா மாதிரி பாத்துக்க நீ இருக்கல்ல, அததான் நான் சொல்ல வந்தேன். ஆனா நான் எப்படி இங்க அப்பா? பாருங்க மித்ரா, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நீங்க இவ்ளோலாம் யோசிக்கிறீங்க? ஜுன்னு, இங்க உன் அம்மா இல்லைன்னா என்ன, உன் ஃப்ரெண்டோட அப்பா இங்க இருக்காருல்ல, அம்மாக்கு கொடுக்கற மாதிரியே நீ இவருக்கு கொடு, சரியா போயிடும். அப்பாக்கு முத்த கொடு ஜுன்னு. போய் கூடுறா. மனிஷா, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்க? ஆண்டி, என் மனசுல இருக்கிற சந்தேகங்கள் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. அப்படி என்ன சந்தேகங்கள்? சம்யுக்தா நமக்கு பழக்கமாகி சில நாட்கள் தான் ஆகுது. ஜுன்னு அவளை அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிட்டான். ஆக்சுவலா சம்யுக்தாவ ஜுன்னு அம்மான்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? அப்படின்னா இப்போ உனக்கு வந்திருக்கிற சந்தேகம் என்ன? அந்த சம்யுக்தாவும் ஜுன்னுவோட அம்மாவும் ஒரே ஆளா இருப்பாங்களா? இல்லனா சம்யுக்தா மாதிரியே ஜுன்னோட அம்மா இருப்பாங்களா? நீ யோசிக்கிறது சந்தேகமும் கிடையாது, ஆச்சரியமும் கிடையாது. தேவையில்லாம குழப்பிக்காத. இப்படி என்ன உதாசீனப்படுத்தாதீங்க ஆண்டி. சம்யுக்தாவா இருக்கிற வரைக்கும் ஜுன்னுக்குள்ள எந்த ஒரு சலனமும் இல்ல. ஆனா சம்யுக்தா லக்ஷ்மி மாதிரியே மாறினத பார்த்ததும் ஜுன்னு அவள அம்மான்னு கூப்பிட்டான். அம்மா. இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும்ல. இந்த சின்ன விஷயத்துக்கே ஜுன்னுவோட அம்மாவும் சம்யுக்தாவும் ஒன்னாயிடுவாங்களா? இந்த சம்யுக்தாவும் ஜுன்னுவோட அம்மாவும் ஒரே ஆளுதான் நீ முடிவே பண்ணிட்டியா? என்னமோ யாருக்கு தெரியும். எனக்குள்ள எழுந்த இந்த சந்தேகங்களுக்கு பதில் தெரிஞ்சாகணும். இந்த ஜென்மத்துல உனக்கு பதிலே கிடைக்காது. ஏன் சொல்றேன்னா, நீ யோசிக்கிற விஷயத்துல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்ல. ஜுன்னோட அம்மா இவங்க தானா? பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. இவங்க தானே ஜுன்னோடைய அம்மா? இல்லம்மா, இவங்க ஜுன்னுவோட அம்மா இல்ல. சரியா பார்த்து சொல்லுங்க. அப்ப எதுக்கு ஜுன்னு இவங்கள போய் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டான்? பால் கொடுத்து வளர்த்த தாய எந்த குழந்தைமா மறக்க முடியும்? என் கூட விளையாடுறீங்களா என்ன? சரி சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேம்மா. இப்பவாவது புரிஞ்சுதா உன்னோட சந்தேகங்கள் வீணானதுன்னு? இல்ல ஆண்டி, இப்போதான்
என் சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. எப்படி? இந்த சமையல்காரரை பாத்தீங்களா? போட்டோவை பார்த்த உடனே முதல்ல ஷாக் ஆனாரு. அதுக்கப்புறம் சுதாரிச்சு அவருக்கு எதுவும் தெரியாத மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா நம்ம கிட்ட அவர் ஏதோ ஒண்ண மறைக்கிறாரு. எடுக்கிறேன். இவரு நம்ம கிட்ட மறைச்ச விஷயத்த நான் வெளியே எடுக்கிறேன். சம்யுக்தாக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அர்ஜுன் தம்பி, அர்ஜுன் தம்பி, என்னாச்சுண்ணே? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா வரீங்க? வரும்போது வழியில என்ன மனிஷாவும் தேவயானியும் பார்த்தாங்க தம்பி. அதுக்கு அவங்க லக்ஷ்மி அம்மாவோட போட்டோவை காட்டி என்கிட்ட விசாரிச்சாங்க. இன்னைக்கு லக்ஷ்மி அம்மாவும் சம்யுக்தா ஆண்டியும் ஒண்ணுன்னு ஜுன்னுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன். லக்கி, என்னாச்சு? மேக்ஸ் டீச்சர் கொடுத்த சம் உனக்கு புரியாத மாதிரி இப்படி யோசிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் கிடையாது. ஆனா ஜுன்னு, இன்னைக்கு நம்ம உன் வீட்டுக்கு போலாமா? எனக்கு அம்மா கையால ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. நிஜமா நீ என் வீட்டுக்கு வர போறியா? ஆமா. சரி, ஓகே. அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலாம். விளையாட்டு விஷயம்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என் பசி பிரச்சனை தீரணும். அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்கல்ல, முதல்ல அத சொல்லு. அம்மா செய்யலனாலும் அம்மா பக்கத்துல இருந்து நான் செய்ய வைக்கிறேன். சரி. ஹாய் லக்கி, வாமா உட்காரு. என்ன லக்கி, எப்படி இருக்க? இப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு வர்றதே இல்ல. அம்மாவும் எங்க வீட்ல தானே இருக்காங்க, அப்புறம் எதுக்கு நான் இங்க வரணும்? உன்னதாம்மா கேக்குற. அது ஒண்ணும் இல்ல பாட்டி. அது சரி, அம்மா எங்கேயுமே காணோம். ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலமா? ஐயோ, அப்படியா? அம்மா கையால ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசையா வந்தேன். அக்கா, உங்களுக்கு ஃபோன் வருது. அர்ஜுன் எதுக்கு திரும்பவும் கால் பண்றாரு? ஹலோ அம்மா, எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க? நான் ஆபீஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன் ஜுன்னு. லக்கி வீட்டுக்கு வந்திருக்கா. உங்க கையால ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. ஆக்சுவலா நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஜுன்னு. லக்கி எப்படியாவது உங்க கையால சாப்பிட்டு தான் போகணும்னு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா.